எம்ஜிஆர் காலம் தொடங்கி இன்று வரை தமிழக அரசியல் களத்தில் முக்கியமான இடத்தில் நீடித்து வரும் அரசியல் புள்ளி திருநாவுக்கரசர். 1977ஆம் ஆண்டு அதிமுக போட்டியிட்ட முதல் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அறந்தாங்கி தொகுதியில் இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார் திருநாவுக்கரசர். அன்று தொடங்கி 1996ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து 6 முறை அவர் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1980ஆம் ஆண்டு 2வது முறையாக முதல்வரான போது திருநாவுக்கரசருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதாவின் பக்கம் நின்ற திருநாவுக்கரசர் 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜே பிரிவு சார்பில் அறந்தாங்கியில் இருந்து வெற்றி பெற்றார். திமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்றத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் ஜெயலலிதா தாக்குதலுக்குள்ளான போது அவருக்கு ஆதரவாக இருந்தவர் திருநாவுக்கரசர். பின்னர் ஜெயலலிதாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக திருநாவுக்கரசர் உள்ளிட்ட தலைவர்கள் தனியாக செயல்பட தொடங்கினர். நெடுஞ்செழியன், பன்ருட்டி ராமச்சந்திரன், அரங்கநாயகம் உள்ளிட்டோரை 4 அணி என்று அப்போது பத்திரிகைகள் அழைத்தனர். அண்ணா புரட்சித் தலைவர் தமிழக முன்னேற்றக் கழகம் என்ற தனி கட்சியை தொடங்கிய திருநாவுக்கரசர் 1991ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அறந்தாங்கியில் இருந்தே வெற்றி பெற்றார். கடந்த கால கசப்புகளை மறந்து மீண்டும் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவில் இணைந்த திருநாவுக்கரசர் 1996ஆம் ஆண்டில் அதிமுக வேட்பாளராகவே அறந்தாங்கியில் இருந்து வெற்றி பெற்றார். பிறகு மீண்டும் அதிமுகவில் இருந்து விலகி எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் தனிக்கட்சி தொடங்கினார். பின்னர் 1998ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது புதுக்கோட்டை தொகுதியில் எம்ஜிஆர் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட திருநாவுக்கரசர் சுமார் 2.25 லட்சம் வாக்குகளை பெற்றும் 3ஆம் இடத்தையே பிடித்தார். 1999ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திமுக பாஜக அணியில் இடம்பெற்ற அவர் மீண்டும் புதுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 4 லட்சம் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திராவிட இயக்க பின்னணியில் இருந்து வந்த திருநாவுக்கரசர் தன்னுடைய எம்ஜிஆர் அதிமுகவை பாஜகவில் இணைத்துவிட்டார். அதற்கான பரிசாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை இணையமைச்சர் பதவி அவருக்கு தரப்பட்டது. 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக அணியில் புதுக்கோட்டை தொகுதியில் திருநாவுக்கரசர் போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்படவே அவரை மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக்கியது பாஜக. பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர், பாஜக தேசிய செயலாளர் என்று முக்கிய பதவிகள் திருநாவுக்கரசருக்கு தரப்பட்டன. 2009ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்ட திருநாவுக்கரசருக்கு 3ஆம் இடமே கிடைத்தது. அதன் பின்னர் 2009ஆம் ஆண்டு பாஜகவில் இருந்து விலகிய திருநாவுக்கரசர் அதற்கு நேரெதிரான இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். அவருக்கு காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் பதவி தரப்பட்டது. 2014 மக்களவைத் தேர்தலில் மீண்டும் ராமநாதபுரம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். ஆனாலும் காங்கிரஸ் கட்சிகளாகட்டும் அவருடைய பகுதிகளாகட்டும் திருநாவுக்கரசருக்கென்று தனி செல்வாக்கு தற்போதும் இருக்கவே செய்கிறது.